ஆக்சுவலி டெஸ்ட் கேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. டெஸ்ட் கேஸ் டெம்ப்ளேட் வந்து இதுதான். ம் ம் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட், ஓகேவா? ம் அந்த ப்ராஜெக்ட் நேம் போட்டுருக்கோம். ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்னா அதாவது பிஆர்டி, ம் அப்புறம் மார்க் கொடுப்பாங்க. ம் அதை வந்து இங்க லிங்கா கொடுப்பாங்க. அந்த லிங்க் இங்க இங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணுமோ இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகே. ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இங்க நீங்க கொடுத்துக்கலாம். யார் இந்த ம் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்றது வந்து போடணும். அது ம் யார் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க, இல்ல உங்க டிவி பண்ணான்னா அவங்க நேமு, ம் அண்டுன்னு போட்டு கூட உங்க நேமை நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ரெண்டு பேர் நேம் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். எப்ப கிரியேட் ம் பண்ணீங்க அந்த ம் டேட் இதை ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எழுத போறீங்க அப்படின்னா ஹெட்டர்ஸ். ஹெட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல எல்லாமே பார்த்துருக்கோம். ஒன்னே ஒன்று மட்டும் புதுசா இருக்கும். டெஸ்ட் கேஸ் ஐடி பார்த்தது தான், டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தது தான், டெஸ்ட் ஸ்டெப், டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பார்த்தது தான். ஓகே. ஓகேவா? ஆனா இதுல மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒன்று கொடுத்துருப்பேன். ம் அந்த மாடியூல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ என்ன ஆரஞ்சு சேரம் ஆரஞ்சு சேரம் இருக்கு. ம் அதை லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணிட்டு நான் இப்போ இந்த அட்மினுக்கோ இல்ல இந்த சர்ச்சுக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ச்சுக்கு டெஸ்ட் ம் கேஸ் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாடியூல்ஸ் பிளேஸ்ல சர்ச் அப்படின்ட்டு கொடுத்துட்டு எழுதணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பிம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க வந்து எழுதுறீங்க. இப்போ பிம்முக்குள்ள 4 இருக்கு: எம்ப்ளாயி லிஸ்ட், ஆட் எம்ப்ளாயி, ரிப்போர்ட்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ இதுல வந்து பிம்முக்குள்ள ஆட் எம்ப்ளாயி எழுதுறீங்க, டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, மாடியூல்ல போயிட்டு பின்னு ஒரு ஐஃபன் போட்டு ஆட் எம்ப்ளாயி. புரியுதுங்களா? ம் ஓகே. பிம்முக்குள்ள இருக்கிற ஆட் எம்ப்ளாய்க்கு நான் டெஸ்ட் கேஸ் எழுதுவேன். ம் இப்போ இந்த ஆட் எம்ப்ளாய்க்குள்ள வேற எதனா ஒரு மாடியூல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ம் வந்து இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ளேயே இன்னொன்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஆட் எம்ப்ளாய்க்குள்ளேயே உள்ளேயே ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் தனியா தான் இருக்கு. ம் மேல பாத்தீங்கன்னா தெரியும் ரிப்போர்ட்ஸ்ன்ட்டு தனியா தான் இருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்னொரு ஐஃபன் ஒன்று போட்டுட்டு ம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டுரும். ஓகே. ஓகேவா? இப்போ டெஸ்ட் கேஸ் ம் டெஸ்ட் கேஸ் ஐடி வந்து எப்படின்னா டெஸ்ட் கேஸ் போட்டு 001. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏதாவது ஒன்று செக் தி ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த மாதிரி சும்மா ஏதோ நான் இப்போ டம்மியா தரேன், நீங்க எழுத சொல்ல ம் 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 செக் தி ஃபங்க்ஷனாலிட்டி. அது செக் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் தி வெப்சைட். ம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல். ம் கரெக்டான கிரெடென்ஷியல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே. மூணாவது ஸ்டெப் கிளிக் தி பிம் மாடியூல்.
ம் அந்த பிம் மாடியூல் கிளிக் பண்ண இல்லையா, ம் அதுக்கப்புறம் செலக்ட் தி எம் ஆட் எம்ப்ளாய் சப் மாடியூல். அதாவது ஒரு மாடியூல்னா அந்த பிம்முக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து சப் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ம் ம் ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படிதான் டெஸ்ட் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இதுதான் டெஸ்ட். இப்போ ம் இதுக்கு ஓகே. நீங்க இதுக்கு டேட்டா வந்து டெஸ்ட் டேட்டா வந்து அந்த டெஸ்ட் ஆட் எம்ப்ளாய்க்குள்ள என்னென்ன டேட்டா எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ ஃபுல் நேம், மிடில் நேம், லார்ஜ் நேம் இருக்கு. லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகேவா? ம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ம் நேமும் லாஸ்ட் நேமும் நீங்க தரீங்க அப்படின்னா என்ன நேம் தர போறீங்களோ அது இங்க டெஸ்ட் டேட்டாவை கொடுக்க போறீங்களோ அது இங்க கொடுக்கணும். ம் ஃபர்ஸ்ட் நேம் போட்டு சிவா அப்படின்னு கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் இந்த மாதிரி இந்த டேட்டா தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்றத அங்க ம் கொடுத்துருக்கும். இல்லையா, நீங்க மிடில் நேம் கூட யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ம் மிடில் நேம் ஏதாவது ஒரு நேம் சும்மா தமிழ் நான் பின்னு போடுறேன். ஓகேவா? ம் ம் இப்போ இந்த மாதிரி டேட்டா வந்து நாங்க கொடுத்தேன். அப்போ ம் கொடுத்தப்போ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ம் டேட்டா should be saved on the module. டேட்டா வந்து பின் மாடியூல்ல சேவ் ஆயிருக்கணும். ம் கம்மா போட்டு ஆஃப்டர் கிளிக் தி சேவ் பட்டன். இது எல்லாமே ஒரு டம்மி இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஸோ ஓகே. நீங்க வந்து இப்படிதான் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுக்கணும். ம் ஆனா இதே ம் வரிக்கு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ ஆக்ஷன்ல ஓகே. வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு கரெக்டா அப்படின்னா நோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஹேஸ் வி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுடலாம். ஸ்டேட்டஸ் வந்து பாஸ். இப்படிதான் ஒரு டெஸ்ட் கேஸை வந்து நீங்க எழுதுவீங்க ஓகே. எக்ஸல்ல. இப்போ இனிஷியல் டைம்ல டெஸ்ட் கேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்ல ம் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ் ஐடி இருக்கு போடுவீங்க, மாடல் போடுவீங்க, டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷனு, டெஸ்ட் ஸ்டெப், டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட். ம் ஓகேவா? அது வரைக்கும் ம் தான் எழுதுவீங்க. இந்த ஓகே. ஆக்சுவலும் ஸ்டேட்டஸும் போட மாட்டீங்க. ம் இது எப்ப பண்ணுவாங்கன்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் உள்ள ஒரு சில டெஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷரா உள்ள போனீங்கன்னா உங்களோட டெஸ்ட் பிளான் எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பிளான்ல எல்லாம் வந்து சேர்த்துப்பாங்க. அது வரைக்கும் டெஸ்ட் ஓகே. பிளான் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆஸ் அ ஃப்ரெஷரா மேனுவல் டெஸ்டரா உள்ள போனீங்கன்னா டெஸ்ட் கேஸோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமா. ம் ஓகேவா? உங்களுக்கு உங்களோட சீனியர் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை டெஸ்ட் கேஸ் எது சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்ல உங்களை உட்கார வச்சு உங்க கையில ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க இனிஷியல் டைம்ல. ம் ம் நீங்க டெஸ்ட் கேஸ் எல்லாம் எப்படி எழுதுறீங்க, எந்த மாதிரி அப்ரோச் எழுதுறீங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா தான்
மினிமம் ஒரு 4-5 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஜெக்டே கொடுப்பாங்க. நீ பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த 4-5 மாசமும் உங்களோட டெஸ்ட் கேஸ் தான் உங்களுக்கு ஒரே இதா இருக்கும். பழைய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எடுத்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ உள்ள ஒரு ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரியா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் தான் உங்களோட மெயின் பீரியாரிட்டி ஒர்க்கா இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே முடிஞ்ச ப்ராஜெக்டா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் உங்க கையில கொடுத்துருவாங்க. அதோட கிரெடென்ஷியல் எல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களை என்ன சொல்லுவாங்க, நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அந்த டெஸ்ட் கேஸை வந்து உங்களோட சீனியர் யாரோ அவங்க கிட்ட வந்து காட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிப்போம். கலர் எல்லாம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு எல்லோ கொடுத்துருக்க, உங்களுக்கு வாட்டர் டீஸ் என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஆனா பார்க்கறதுக்கு லுக் அண்ட் நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். உங்களோட டெஸ்ட் கேஸோட டாக்குமெண்ட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா கொச்ச கட்டணும் ஒரு ஃபார்மேஷனே இல்லாம இது லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கும், அது ரைட் அலைன்மெண்ட்ல இருக்கு, இது சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு, அது மாதிரி ஒரு ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியாது. ஓகே. இப்ப நான் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டும் ஸ்டேட்டஸும் நான் போடக்கூடாது. இப்போ ஆமா, இப்ப நீங்க போடக்கூடாது. இப்ப நீங்க போடாமலே கிரியேட் பண்ணுங்க. அதாவது இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரைக்கும் மட்டும். ஆமா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னா நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கற. ஓகே. as we BRD பேஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துக்கு என்ன அவுட்புட் வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை நீங்க எழுதுங்க. ஆனா அதே மாதிரி ரியல் டைம் எக்ஸிகியூஷன்ல என்ன வருதோ அது ஆக்சுவல் ரிசல்ட். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆபீஸ்க்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களை வந்து டெஸ்ட் கேஸ் எழுதி அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷனுக்கு வெயிட் பண்ணுங்க, இப்ப எக்ஸிக்யூட் பண்ணாதீங்கன்னா சொல்ல மாட்டான். ஓகேவா? ப்ராஜெக்ட் நீங்க உள்ள வர சொல்ல ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருக்கும் ப்ராஜெக்ட்ல. ஓகே, ஈவன் உங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ல கூட உட்கார வச்சா கூட டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 6 மாசம் கழிச்சு உட்கார வைக்கிறாங்க, டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டான். உங்க ஒர்க்கை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே. டெஸ்டரோட அவன் எப்ப தெரியுமா கேட்பாங்க, ப்ராஜெக்ட் முடிய சொல்ல சிவரஞ்சன் டெஸ்ட் கேஸ் வந்து நீங்க கிளைண்ட் கேட்கறாங்க, நீங்க அவருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்பாங்க. நீங்க அங்க போய் சார் நான் டெஸ்ட் கேஸே எழுதலையே சார், இப்போ வந்து சொல்றீங்களே சார், முன்னாடியே சொல்லிருக்கலாம் சார். அது அவங்க வேலையே கிடையாது. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாளைக்கு மினிமம் 20 டெஸ்ட் கேஸ் இல்ல 15 டெஸ்ட் கேஸ் உங்க சேஃபர் சைடுக்கு நீங்க எழுதிட்டே வாங்க. உங்க டிஎல் கூட சொல்ல மாட்டாங்க, ஈவன் டிஎல் கூட சொல்ல மாட்டாங்க. திடீர்னு அவங்க கிளைண்ட் கேட்டானா டக்குன்னு உங்ககிட்ட கேட்பான். ஓகே. ஓகேவா? அப்போ போயிட்டு சார் நான் எழுதல, இங்கதான் நமக்கு நான் எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும் சார். ஏன்னா அந்த ப்ராஜெக்டுக்கு எல்லா இப்போ ஈவன் நீங்க ஆரஞ்சு HRM கூட எடுத்துக்கோங்க, ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுன்னு உங்க வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 3 டேஸ்ல எல்லாம் முடிக்க முடியாது. ஓகே. உள்ள போகும் டெஸ்ட் கேஸ் 1000 கணக்கு 2000 கணக்குல போகும். லாகின்ல ஆரம்பிச்சு அதோட லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரைக்கும் நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னா அது நான் சொல்ற 2000 கம்மி. சோ இதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணு. ஓகேவா? சோ டெய்லி வந்து ஒரு 10 to 20 டெஸ்ட் கேஸ் வந்து டெய்லி எழுதுறதுக்கு வந்து நீங்க உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா அதே மாதிரி இப்ப டேட் ஆஃப் கிரியேஷன் போறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ற டேட் போடணும். என்னைக்கு இந்த டெஸ்ட் கேஸ் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்களோ அதோட டேட். ஓகே. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா இப்ப இந்த நாளைக்குள்ள நம்ம முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளீட்டட் டேட் போடணுமோ அப்படிங்கிறதுக்காக. கம்ப்ளீட்டட் டேட் கிடையாது, கம்ப்ளீட்டட் டேட்ன்றது போட மாட்டோம். எப்ப இந்த ஆரம்பிச்சோமோ இது கிளைண்ட் கிட்ட என்னைக்கு சப்மிட் ஆகுதோ அன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஓகே.
அதனால அவனுக்கே தெரியும், ஓ அப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் டேட்டா இப்ப இங்க வந்து என்னோட நேம் கொடுத்துருக்கேன். ம். இப்ப மேபி ஒரு லாகின் கிரியேஷன் அப்படின்னு வருதுன்னா இப்ப அது வரப்ப நான் எப்படி நேம் கொடுக்கறது டெஸ்ட் டேட்டால? இப்போ டெஸ்ட் டேட்டால வந்து இப்போ லாகினுக்கு எழுத போறீங்கன்னா லாகினுக்கு என்ன இருக்கு இதுலன்னு போய் பாருங்க. ஆ இங்க லாகின்ல நான் என்ன யூசர் நேமுக்கும் பாஸ்வேர்டுக்கு என்ன தரேன், அட்மின் 123, இதுதான் வேலிட் ம் பாஸ்வேர்டு. அப்போ என்ன பண்ணணும், டெஸ்ட் கேஸ்க்கு அங்க எழுதிட்டு யூசர் ம் நேம் அட்மின் ஓகே. அங்க நான் என்ன டேட்டா கொடுத்துருக்கணும் அதை எழுதணும் அங்க கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டட் இங்க அப்படி. டைப் பண்ணணும். ஓகே. பாஸ்வேர்ட் அட்மின் 123, இதான் உங்களோட டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டானா ஒன்றும் ஓகே. இல்லை, நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு விதமான டேட்டா உள்ள குடுக்குறீங்கல்ல, ம் அதுதான். ஓகே. இங்க இப்போ இந்த இடத்துல இது கொடுத்தேன்னு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ உள்ள போயிட்டு ம் வேற ஏதாவது இந்த இடத்துல வந்து எங்கேயாவது இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, ம் இதெல்லாம் இந்த இடத்துல என்ன கொடுத்து செக் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாயி நேம்னு கேட்டிருக்கான். இந்த இடத்துல ம் பவின்னு கொடுக்குறேன்னா அப்ப இந்த பவி தான் டெஸ்ட் டேட்டா. ஓகே. பவின்னு கொடுத்தேன், வியூ பண்ணேன், நோ ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, ம் இன்வாலிட் வருது. ம் ம் ஓகேவா? இந்த ஓகே. இடத்துல அதுக்காக நீங்க டெஸ்ட் பண்ற எல்லா டேட்டாவும் கொடுத்துறாது. ம் ம் ஈவன் எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் நீங்க எழுதாதீங்க. ஓகே. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இது எக்ஸிகியூஷன் அப்ப ம் பாத்துக்கலாம். ஓகே. வா, ம் ஏன் இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு டேட்டாவை ம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண இப்போ ஒரு டெஸ்ட் கேஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண சொல்லதான் அதுக்கு டேட்டா கொடுத்து பார்ப்பீங்க. அதான் உள்ள நான் என்னென்ன போடுறேங்கிறத அப்பதான் என்னால தெரியுமே நான் டெஸ்ட் டேட்டா கேஸ் என்னென்ன போட எழுத போறேன் சொல்லலாம், நீங்க அப்படிங்கிறது. அது டிஃபைன் பண்ணிக்க முடியாது. ரிசல்ட் மட்டும் எனக்கு தெரியும். இப்ப நான் இந்த டேட்டா போடுறேன் அப்படின்னா அதோட டேட்டாவோட ரிசல்ட் இங்க வரணும் அப்படிங்கிறது. ம் சோ அதனால இப்போ இனிஷியல் டைமா நீங்க டெஸ்ட் கேஸ் எழுத சொல்ல இது வரைக்கும் இருந்தா போதும். ஓகே. இந்த 3 காலம் நான் இப்ப பிளாங்கா விட்டாலே போதும். பிளாங்கா விட்டாலே போதும். நான் ம் உங்களுக்கு வந்து இப்போ இப்ப கத்து கொடுக்கறது வந்து ப்ரொசீஜரா தான் கத்து தருவேன். ஓகேவா? ஓகே. ஒரு ஓகே. டெஸ்டர் வந்து ஒரு இனிஷியலா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் கேஸை மட்டும் தான் எழுதி வைப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண ம் மாட்டாங்க. அந்த ஓகே. பிஆர்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்அப் வச்சுக்கிட்டு டெஸ்ட் கேசஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு எழுதுவாங்க. எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பில்டு வந்து ஃபர்ஸ்ட் பில்டு வந்து கொடுப்பாங்கல்ல. ம் ஓகே. ஃபர்ஸ்ட் பில்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஆ வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் பில்டு நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பில்டுக்கு ம் உண்டான டெஸ்ட் கேசஸ் எல்லாம் நீங்க எழுதி ஆல்ரெடி வச்சிருக்கணும். ம் அது வச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட் கேஸ் பேஜ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் என்ன அது படிங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் எப்படியும் லாகின்காக தான் இருக்கும், கரெக்டா? ம் லாகின் பேஜுக்காக தான் இருக்கும். அப்ப லாகினுக்கு என்னென்ன ஓகே. டெஸ்ட் கேஸ், ஒரு 10 டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 டெஸ்ட் கேஸையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன டேட்டா கொடுத்தேன், அதுக்கு என்ன ம் ரிசல்ட் வந்துச்சு, அது என்ன ஸ்டேட்டஸ், பாஸா ஃபெயிலா, இது ஓகே. மூணுத்தையும் அதுக்கு அப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க போடுவீங்க. ஓகே. ஓகேவா? அந்த இடத்துல ம் வந்து நான் அட்மின் 123 கொடுத்தேன், அது இங்க போட போறீங்க. ஆக்சுவல் ரிசல்ட் வந்து ம் எனக்கு வந்து லாகின் வந்து சக்சஸ்ஃபுல்லி லாகின் ஆயிடுச்சு ஆஸ் வி ம் எக்ஸ்பெக்ட், அது இங்க போட்டுருப்பீங்க. மூணாவது வந்து பாஸ் அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் ஓ செக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ம் அட்மின் 1 போட்டுட்டீங்க. பாஸ்வேர்டு வந்து அதாவது யூசர் நேம் வந்து இன்வேலிடா இருக்கு, ஏன்னா அட்மின் 1 இருக்கு. ம் பாஸ்வேர்ட் வந்து கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி அந்த ம் கேஸ் செக் பண்றீங்க. அப்பயும் எனக்கு ம் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த பாஸ்வேர்டு எரர் அது. நீங்க கொடுத்துட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து லாகின் ஆகக்கூடாதுன்றது வந்து எக்ஸ்பெக்டட்ல இருக்கணும். ஆனா ம் ஆக்சுவல் ரிசல்ட்ல வந்து லாகின் ஆயிடுச்சு ம் அப்படின்னு அப்படின்னா ஃபெயில். ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில். ஓகே. அப்ப இது ஒரு பக்கு.
ஓகே. இதை போயிட்டு பக் ட்ராக்கர்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் வீடியோ இருந்தா வீடியோ கூட போட்டுக்கலாம். என்ன டிஸ்கிரிப்ஷன், அது மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவனுக்கு ஸ்டெப்ஸ், ஓகே. இதெல்லாம் நீங்க பக் ட்ராக்கர்ல போட்டீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பக் லாக் ஆயிடுச்சு, லாக் பண்ணிட்டீங்க. இப்படிதான் வந்து பக் லாக். ஓகே. நீங்க எழுதி வச்சிருக்கிறத இது பார்த்து இது எக்ஸிக்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணி ஏதாவது இருக்கா ப்ரோ? என்ன மேபி சொன்னா? இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணது இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் ஏதாவது வந்து ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கிற? இதுக்கு முன்னாடி இல்ல அதாவது கிடைக்குமாட்டு மேபி டெஸ்ட் யாராவது கேஸ் தெரிஞ்சவங்க. இல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட. ஆனா வந்து நான் ஏன் அதை பாத்து நீங்க சொன்னேன், பொறுமையா எனக்கு பாருங்க. இல்ல அது ஷேர் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல. நான் ஏன் அதை யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்டரும் டெஸ்ட் கேசஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதுவாங்க. இல்ல நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு ஒரு கிளான்ஸ் பாக்குறதுக்காக இப்ப அதை பார்த்து நான் அது மாதிரி இது பண்ண போறேன். இப்ப எனக்கு என்ன அந்த டைம் இது ஆகுதோ ஏன்னா அதான் நான் பண்ண நீங்க போறேன். இப்பதானே டெஸ்ட் கேஸ் எழுத பாக்குறீங்க, சோ உங்களுக்கு ஆ கன்ஃபியூஸ் ஆ ஆயிட போகுதுன்றதுக்காக தான் நான் சொல்லல, வேற எதுவும் இல்லை. இருங்க இப்பயே காட்டுறேன். ஓகே. ஏன்னா இது இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் இல்ல ஆயிட்டீங்க அப்படின்னா. எனக்கு இப்ப எனக்கே இப்ப எழுததான் இப்ப நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னது வரைக்கும் எனக்கு இருக்கு. நான் எழுதுறப்ப நான் தப்பு பண்ணுவேன். அகைன் நான் 2வது வாட்டி எழுதுறப்ப 3வது வாட்டி எழுதுறப்பதான் எனக்கே இப்படிதான் இப்படிதான் அப்படிங்கறது எனக்கே பழகும். ஜஸ்ட் ஒரு இல்ல ஆக்சுவலி ஐடியாக்காக வந்து தான். இந்த டெஸ்ட் கேஸ் வந்து என்னோட ஜூனியர் இருந்தது. ஆ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. பாருங்க, அதே டெஸ்ட் கேஸ் ஐடின்னு போட்டு அவங்க ஒரு டெஸ்ட் கேஸ் ஐடிஸ் எல்லாம் இங்க அப்படியே 0 1 2 3 போதா. அதாவது இது அவங்க ஒர்க் பண்றப்ப எழுதுனதா? ஆமா, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணப்போ எழுது. இதெல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் தான். நான்சி, இது பூஜான்றவங்க எழுதுனது. இது நான்சி, இது எழுதவே இல்லை. இது வந்து தேவதர்ஷினி. இதெல்லாம் எங்க பழைய ப்ராஜெக்ட்ல அவங்க உட்காந்து டெஸ்ட் கேஸ் எழுத சொல்லி ஒர்க் கொடுத்தது. ஓகே. ஒரு சிலர் எல்லாம் எழுதிருப்பாங்க, ஒரு சிலர் எல்லாம் எழுதிருக்க மாட்டாங்க. இவன் எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. இவங்க ஃபீச்சர்னு கொடுத்திருக்கிறது ஒண்ணும் இல்ல, அது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கேஸா யூஐ டெஸ்ட் கேஸான்றத வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓகேவா? இது ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கேஸா யூ டெஸ்ட் கேஸான்றத வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. அதான் சொன்னானே, ஒவ்வொரு டெஸ்ட் கேசஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த என்ன சொல்றது, அவங்க அந்தந்த டெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதுவாங்க. சில எல்லாம் ப்ரீ கண்டிஷன் போஸ்ட் கண்டிஷன் கூட போடுவாங்க. இந்த பாரு, டெஸ்டட் பை கமெண்ட்ஸ். ஓகே. டெஸ்டட் பைன்னு போட்டீங்கன்னா, இப்போ ஏன் இந்த டெஸ்டட் பை போடுறாங்க அப்படின்னா, நீங்க ஆபீஸ்க்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 4-5 பேரும் சேர்ந்து ஒரே டெஸ்ட் கேஸ் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ வந்து ஒரு டெஸ்ட் கேசஸ் வந்து ஒரு செக்ஷனை நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னொரு செக்ஷன் இன்னொருத்தன் டெஸ்ட் பண்ணுவான். அப்ப அவன் டெஸ்ட் பண்றதுலாம் வந்து டெஸ்டட் பை சசிகுமார்னு போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க டெஸ்ட் பண்றதுலாம் டெஸ்டட் பை சிவரஞ்சினின்னு போடுவீங்க. ஓகேவா? அதுக்குதான் இப்போ நீங்க மட்டும் தான் அந்த டெஸ்ட் கேஸை எழுதி ரன் பண்ணி செக் பண்றீங்கன்னா டெஸ்டட் பை தேவை கிடையாது. இப்போ 4-5 பேருக்கு சேர்த்து ஒரே டெஸ்ட் டாக்குமெண்ட் தான், டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட் தான் ரெடி பண்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த டெஸ்டட் பை தேவை. ஏன்னா எந்த டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணாத அப்படின்னு தெரிஞ்சுக்கிது. இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இது உங்க சீனியர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. உங்க சீனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு தேவையே இல்லாத ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஏதாவது டெஸ்ட் கேஸ் இருக்கு தேவையில்லை, டெஸ்ட் கேஸ் தேவையில்லையே, இதையும் அவன் செக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க. இந்த டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க, கிளைண்ட் வந்து இப்ப செக் பண்ண வேணாம், நோ நீட் டு செக் அப்படின்னு போட்டுருவோம். ஓகே. ஷேர் பண்ணலையா? எடிட் பண்ண முடியாது.
ஃபார்மேட்ல ம் ம் உங்களுக்கு இல்ல இல்ல ஓகே. அவங்க கொடுக்க சொல்ல இல்ல வந்து எனக்கு ஒரு ஐடியாக்காக தான் கேட்டனே. ம், புரியுது என்ன மாதிரி எழுதியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது. அவங்களும் டெஸ்ட் டேட்டாங்கிறது போடவே இல்ல. ம். ம் டெஸ்ட் டேட்டான்றது வந்து அவங்க ஐஃபோன் போட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா அது வந்து எல்லா டெஸ்ட் கேசஸ்க்கும் டேட்டா இது இருக்குமான்னு தெரியாது. இப்போ பாருங்களேன், லாகின் ஓகே போறீங்க, லாகின் புரியுது. பண்றீங்க அப்படின்னா ம் இதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இருக்கா அதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இருக்கு டைம். எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன். இந்த டேஷ்போர்ட் செக்ஷன்ல எங்கேயுமே நீங்க இன்புட் தர மாட்டீங்க. ம் இதுல எங்கன்னா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கா ஃபீல்டு? இல்ல எதுவுமே எம்ப்ளாயி நேமோ இல்ல பாஸ்வேர்டு இல்ல யூசர் நேம் எதுவும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு இதுல இது. பாருங்க, ஆனா இதுல மை ஆக்ஷன்ஸ், பெண்டிங் செல்ஃப் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கிளிக் பண்ணா அந்த செக்ஷனுக்கு போகும். ஓகே. இப்படி போகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ம் ஓகேவா? அதுக்கு போயிட்டு நீங்க என்ன டெஸ்ட் டேட்டா கொடுப்பீங்க? புரியுது. அங்க நான் வெறும் கிளிக் மட்டும் தான் பண்ணேன். ஆனா அதுக்கு டேட்டா எதுவும் கொடுக்க அதுக்கு என்ன முடியாது. டேட்டா? ஒரு டேட்டாவும் கொடுக்க முடியாது இல்லையா? அது நான் அப்ப வந்து ஸ்டெப்ல அதுக்கு தான் ஐஃபோன் நான் தர போட்டுக்கணும். முடியும். இல்ல இது நான் ஸ்டெப்ல தான் நான் கொடுக்க முடியும். நான் இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணேன் இல்ல ஓபன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ம். ஸ்டெப்ஸ்ல வேணா இது வருமே தவிர நல்ல ஸ்டெப்ல டேட்டாவா கொடுக்க கொடுத்துடலாம். முடியாது. ஆனா டெஸ்ட் டேட்டால ம் போயிட்டு என்ன டேட்டா நான் அந்த இடத்துல கொடுப்பேன். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே அதுதான் அங்க பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. மேபி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் பண்றேன். என்னென்ன ம். எனக்கு தப்பு வருதோ எனக்கு அதுக்கப்புறமா அது அது கரெக்ட் சொல்லுங்க. பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இத ம் லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட் ஓகே. கட்ஸ் சொல்றேன். ஆ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு ஆ 6 செக்ஷனை நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஓகே பாருங்க, ஓகே. இப்ப நான் ஸ்க்ரால் அப் பண்ணனா எனக்கு 7ல இருந்து ஸ்க்ரால் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் 6 ஆ வந்து ஸ்க்ரால் அப் ஆகாது. ஓகே. ஏன் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் டேட்டா எது இப்போ அடுத்த புதுசு பேஜ் அடுத்த பேஜ்னு போறப்ப எனக்கு எந்த காலம்ல எந்த டாபிக் வருதுங்கிறது எனக்கு தெரியாது. தெரியணும். ஆமா. ம் இதுவும் சேர்த்து ஸ்க்ரால் அப் ஆயிடுச்சுன்னா இங்க இங்க என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் டேட்டா எழுதுவீங்க, இங்க டெஸ்ட் அப்னு ஆ எழுதுவீங்க. ஆ புரியுது புரியுது. அது அப்போ நம்ம ஒரு ஒரு பேஜ்க்கும் நான் மேல ஹெட்டிங் போட்டு 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 ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம். அது மட்டும் இல்ல, இது மாதிரி தப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பு நீங்க கண்டுபிடிச்சா ம் கூட அது ரீஒர்க், ம். மறுபடியும் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எழுதணும். ஆ ம் ம் ம். டைம் வேஸ்ட். நம்ம இதுவே ஆ பெரிய ப்ராசஸ். இதுக்கே ஒரு 4 days எடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது முடிஞ்சு போன பழைய ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை டெஸ்ட் கேஸ் எழுத சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா அதுக்கு 1 week எடுத்துக்கும். ஓகே. நீங்க காலையில ஆரம்பிச்சீங்கன்னா ஈவினிங் வரையும் ஒவ்வொன்றையும் எல்லாத்துக்கும் டெஸ்ட் கேஸ் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து, அது டெஸ்ட் கேஸ் ம் டெஸ்ட் டேட்டாவும் அப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்க செக் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு மற்ற ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 days, மினிமம் 1 week. ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ம் டைம் எடுக்கும். அப்படி எடுக்க சொல்ல ம். நீங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரீஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் பாருங்க. சோ இதனாலதான் டெஸ்ட் கேஸ்ல வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்ன்றது. ஒன்ஸ் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சு, அந்த மிஸ்டேக் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரியாமலே. ஓகே. என்ன ஆ ஆ. காரணம்னா அந்த மிஸ்டேக் உங்களுக்கே தெரியாது, உங்க சீனியர் பார்ப்பான். ம் இந்த இடத்துல டெஸ்ட் கேஸ் புரியுது டெஸ்ட் புரியுது. போட்டு டெஸ்ட் டேட்டா போட்டு வச்சிருக்க, அந்த இடத்துல போயிட்டு டெஸ்ட் டேட்டா போட்டுட்டு அந்த இதுல டெஸ்ட் எழுதி வச்சிருக்க அப்படின்னுவான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு 150 டேட்டாக்கு கரெக்டா எழுதிருப்பீங்க, ஆஃப்டர் 150க்கு ஓகே. அப்புறம் தப்பா எழுதிருப்பீங்க. ஆ அப்ப நீங்க எப்படி டேட்டா மாத்த முடியும்? மறுபடியும் அழிச்சு தான் எழுதணும். ஓகே. இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. திட்டுக்கு திட்டு வாங்கினது போச்சு. டைமுக்கு டைம் வேஸ்ட் ஆன மாதிரி ஆச்சு. சோ இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு 1 week எடுத்துக்கோன்னா காண்டாயிடுவான். ஆ ஆ புரியுது. ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, நீ இந்த டெஸ்ட் கேஸ்ல சுத்திட்டு இருந்தா எப்படி, இது இந்த ம் மாதிரி questions எல்லாம் ரேஸ் ஆகும். ஓகே. சோ இதுதான் ஃபார்மேட். வேணா நீங்க வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து
இவர் போட்டு இருக்க மாதிரி டெஸ்டட் பை கூட போட்டுக்கலாம். அந்த டெஸ்ட் கேஸ்ல அந்த டெஸ்ட் கேஸ்ல 4-5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா இந்த டெஸ்டட் பையும் ம் இந்த கமெண்ட்ஸும் வந்து போடுவாங்க, கண்டிப்பா போடுவோம். ம் ஏன்னா ஓகே. அது கூட நான் இந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ம் ஓகேவா? இதுலயே நான் சைட்ல வந்து ஓ டெஸ்ட் டேட்டாவையும் டெஸ்டட் பையும் கமெண்ட்ஸையும் போட்டு உங்களுக்கு இதே ஸ்ட்ரக்சரை ஃபார்வர்ட் பண்றேன். இந்த ஃபார்வேர்டை ஓகே. வச்சு டெஸ்ட் கேசஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. ஓகேவா? ம் நீங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு 7 to 8 உட்காரலாம் நம்ம. அப்படி உட்கார 7 சொல்ல to 8 இல்ல அதுக்கு லாக் முன்னாடி முடியுமா ப்ரோ? ஓகே ஃபைன். எப்போ நீங்க சொல்லுங்க. 2 to 3ன்னா கூட எனக்கு ஓகே தான். சரி ஓகே, 2 to 3 ஓகே ஃபைனு. அதுக்குள்ள ஏன்னா உங்களால ஈவினிங் லாகினுக்கு டெஸ்ட் நான் கேஸ் எழுத முடியுமா? அதுக்குள்ளயா? அதனால தான் அதுக்குள்ளங்கிறது நான் டைம் கொடுத்தேன். அதுக்குள்ள ஈவினிங் நான் வந்தது சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க, பூஜை இருக்கு அதுக்காக. அப்படியா? சரி ஓகே, அப்போ ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்னைக்கு டைம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வேணாம் கிளாஸ், இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா நீங்க ஆ லேப்டாப் இருக்குல்ல இப்போ? இருக்கு. அப்போ ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, லாகினுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் வந்து எழுதுங்க. அது மேக்ஸிமம் 20 தான் வரும், 20 டெஸ்ட் கேசஸ்க்குள்ள தான் ஓகே. வரும். ஓகேவா? ஆ இந்த நான் மாதிரி எழுதுறது அவ்வளவு கூட வருமான்னு தெரியல, என்னோட ஐடியா வச்சு இல்ல நான் இல்ல எழுதுறதுனால. இல்ல யோசிங்க. எந்தெந்த வழியில ஓகே. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலான்றதுல யோசிங்க. ஏன்னா நான் ஓகே. ஏன் 20ன்னு சொன்னேன்னா இதுல வந்து நிறைய இருக்கும் இந்த ஆ வெப்சைட்ல. ஏன்னா கீழே வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கூட இருக்கும். எஸ். ஓகே. ஓகே. இல்ல இல்ல நான் அதை யோசிச்சு நான் எழுதுறேன். இங்க பாருங்க, அது மாதிரி லாகின்ல இங்க லிங்க்டின், ஃபேஸ்புக் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு போதான்னு செக் பண்ணுங்க. ஓகே. ஓகே. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லா ஓகே. பார்க்கணும் லாகின் பேஜ்னா. ம் ஓகே. ஓகே. டெஸ்ட் கேசஸ் வந்து நாட் ஒன்லி ஃபங்க்ஷனல், டிசைனிங் பேஸும் ம் எழுதணும். இப்போ இந்த ஓகே. ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்க, ஓகே எனக்கு இதுல கரெக்டா இருக்கு. இதுவே குரோம்ல ஓபன் பண்ணா உங்களுக்கு எப்படி வருது, சைட்ல எங்கேயாவது ம் கொஞ்சம் இதுவா இருக்கா, அந்த மாதிரி கொடுத்து ஓகே. செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஓகே. நான் எழுதுறேன். அதுல வந்து லாகின்க்கு ரிலேட்டட் தான் நான் எழுதியிருக்கேனா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்க ம். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு பேஜ் ஃபுல்லா பார்க்கணும். ஓகே. டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஆ சஃபாரி இப்போ உதாரணத்துக்கு இந்த எட்ஜில மட்டும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு டெஸ்ட் கேஸ் எழுதக்கூடாது. ஓகே. சஃபாரி, குரோம், எட்ஜ் இந்த மாதிரி ஒரு ம் ம் 2-3 விதமான ஒரு ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்த்துட்டு மொசிலா, இது 3 இதுலயும் ம் மொசிலா, குரோம், எட்ஜ் இது 3மே வந்து ஒரு லேப்டாப்ல இருக்கும். ம் ஸோ இந்த 3த்துல ஏதாவது 2 கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே. அது ஏன்றது வந்து நான் சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அனுப்புவோம். ஓகேவா? நீங்க ம் நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகேம்மா, ம் சரி. பாய்.